அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல வாழைப்பூல தொகையல் அல்லது சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு இப்போ செக்கில் இதை அரைக்க போகிறோம். வாழைப்பூ அப்படின்னு பார்த்தோன்னாலே மெயினாக வந்துட்டு நம்ம உடல் சூட்டை தணிப்பதற்கும் குடல் புண்ணை ஆற்றுவதற்குமே இது ரொம்ப அதிகமாக பயன்படுதுங்க. மேலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை ஆகட்டும், வெள்ளைப்படுதல் ஆகட்டும், இல்லை வயிற்று வலி ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வை இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பயன் பெறுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பூவில் இருக்கிற அந்த லேயரெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஒரு வாழைப்பூவில் அந்த இதுலேயுமே கொத்துலேயுமே நரம்பு இருக்கும். அந்த நரம்பு வயிற்று வலியை உண்டாக்கும். அதனால் அந்த நரம்பை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெளியில் இருக்க அந்த லேயரை ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த நரம்பை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துட்டு நாம் இதை பொடி பொடியாக நாம் இதை கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இதில் செக்கில் ஆட்டுறதுனால ரொம்பவுமே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஆட்டும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த வாழைப்பூவை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், 5-6 பற்கள் பூண்டு, காய்ந்த மிளகாய் 4, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10 பற்கள், அப்புறம் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைப்பூவை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே நாம் இதில் தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துடலாம் ஃபர்ஸ்ட். இதோட காஞ்ச மிளகாவையும் பூண்டியும் நாம சேர்த்துடலாம். வெங்காயம் நாம இதுல சேர்த்துக்கல, நம்ம பச்சையா செக்கில் ஆட்ட போறோம். இப்போ கடைசியா நம்ம தேங்காவை இதோட ஆட் பண்ணி நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். நம்ம வாழைப்பூ நம்ம அரைச்சி வறுத்து வச்சிருக்கிறதெல்லாம் இதோட சேர்த்துட்டோம். இப்போ இதோட நாம இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் அதோட நாம சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாம செக்கில் அரைக்க போறோம். இப்போ செக்கு இல்லாதவங்க நீங்க டைரக்டா இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். சுவையான வாழைப்பூ தொகையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டோடையும் சரி, இட்லி தோசைக்கும் சரி நீங்கள் பசஞ்சு சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.